வைக்க வேண்டிய ஒரு கடமையையும் நபிகளார் விட்டு சென்றார்கள். அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு நபிமாரும் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு என்று உதவியாளர்களும் அவர்களுக்கு என்று தோழர்களும் இருப்பார்கள். அந்த உதவியாளர்களும் தோழர்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா? நபிமார்களுடைய ஏவல்களை ஏற்று நடப்பார்கள், அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடப்பார்கள். எனவே அந்த நபியுடைய வாழ்க்கை அப்படியே ஏற்று நடக்கின்ற சமூகமாக இருப்பார்கள். அவர்கள் மரணித்த பிறகு அடுத்த தலைமுறை யாரை பற்றி பேசுகிறது? காபிர்களை பற்றி பேசவில்லை, இறை நிராகரிப்பாளர்களை பற்றி பேசவில்லை, முஷ்ரிக்குகளை பற்றி பேசவில்லை. யாரை பற்றி பேசுகிறது? நபிகளாருடைய தோழர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன். அவர்கள் வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள் தெரியுமா? இரண்டு தவறை செய்வார்கள். யகூலூன மா லா யஃஅலூன், தன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தாததை மக்களுக்கு சொல்வார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் நபிகளார் எச்சரிக்கை செய்த ஒரு காரியம்தான். தன்னுடைய வாழ்க்கையிலே குர்ஆனும் ஹதீஸும் இல்லை, மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸை பேசுகிறோம் என்றால் இதுவும் நபிகளார் எச்சரித்த ஒரு வழிகட்டுக்குரிய அடையாளம் தான். நன்றாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், ஏவப்படாததையெல்லாம் பின்பற்றி நடப்பார்கள். ரெண்டை நபிகளார் சொல்கிறார்கள். யாருக்கு? காபிர்களுக்கு அல்ல, இணை வைப்பாளர்களுக்கு அல்ல, முஸ்லிம்களுக்கு தான் சொல்கிறார்கள். நபிகளாருடைய சஹாபாக்களின் அடுத்த தலைமுறையினருக்கு தான் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? தன்னுடைய வாழ்க்கையில இல்லாததை மக்களுக்கு சொல்வார்கள், நபிமார்களினால் ஏவப்படாததை எல்லாம் பின்பற்றி நடப்பார்கள், பித்அத் செய்வார்கள். இப்படிப்பட்ட சமூகத்தை நீங்கள் கண்டால் ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின், யார் கரத்தினால் போராடுகிறாரோ அவர் முஃமின் என்று சொன்னார்கள். ஃபமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ முஃமின், யார் நாவினால் போராடுகிறாரோ அவர் முஃமின் என்று சொன்னார்கள். ஃபமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி, யார் உள்ளத்தினால் போராடுகிறாரோ அவரும் முஃமின் என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள். வலைஸ வராஅதாலிக மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தலின் என்று சொன்னார்கள். உள்ளத்தினால் போராடுகின்ற பழக்கமும் இல்லாமல் போய்விட்டால் கடுகு பிரமாணமும் ஈமான் கிடையாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் தேவை கிடையாது. இந்த ஹதீஸுக்கு பல புத்தகங்கள் வரை விளக்கணம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஹதீஸுடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே மொழிபெயர்ப்பு செய்தாலே விளங்கும். பிரச்சாரத்திலே ஒரு பகுதி முஸ்லிம்களுக்கு இருக்கிறது, முஸ்லிம்களுக்குள் வழிகேடு வந்துவிடும், எனவே அவர்களை திருத்துகின்ற ஒரு பணி முஸ்லிம்களின் மீது இருக்கிறது என்பது விளங்குகிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்லி காட்டுகிறான்? வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களில் நிறைய பேர் அல்லாஹ்வை நம்புகின்றார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இணை வைத்த நிலையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், மூமின்கள் தான், இறை விசுவாசிகள் தான், ஆனால் சிறுக்கும் அவர்களுக்குள் கலந்திருக்கிறது, இணை வைப்பும் அவர்களுக்குள் கலந்திருக்கிறது. இந்த சமூகத்தை திருத்த வேண்டிய கடமை இருக்கிறதா இல்லையா? இவர்களை சத்திய பாதையில கொண்டு வருகின்ற கடமை இருக்கிறதா இல்லையா? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யாராவது ஒருவன் முஸ்லிம் சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் வேண்டியதை செய்துவிட்டு போகட்டும். சிறுக்கை செய்தாலும் பரவாயில்லை, பித்அத்தை செய்தாலும் பரவாயில்லை, பிரச்சாரம் என்பது காபிர்களுக்கு மட்டும் தான் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கொள்கையை கொண்ட வழிகேட்டை பரப்புகிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சாரத்திலே ஒரு பகுதி முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம்களை திருத்துவதா காபிர்களை திருத்துவதா? இன்றைக்கு காபிர்களை நோக்கி பிரச்சாரம் செய்தால், அவர்களிடத்திலே போய் சிறுக்கை பற்றி எடுத்து சொன்னால், என்ன நீங்கள் எங்களுக்கு சொல்ல வருகிறீர்கள்? நாங்கள் நிறுத்தி வைத்து அமர வைத்து வணங்குகிறோம், நீங்கள் படுக்க வைத்து வணங்குகிறீர்களே என்று கேட்கின்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாங்களும் எங்களுடைய மத தலைவர்களுடைய மரண தினங்களையும் பிறந்த தினங்களையும் விழாவாக கொண்டாடுகிறோம், நீங்களும் நான் செய்கிறீர்களே, என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்டால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்வதற்கு பதில் கிடையாது. எனவே அவர்களை திருத்துவதற்கு முன்னால் உள்வீட்டு பிரச்சனையை நீக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் முஸ்லிம்களை திருத்துகின்ற சத்திய பாதைக்கு அவர்களை கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அதிலே அடுத்த கட்டத்தில் செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய உறவுகள். எங்களுடைய தாய் தவறு செய்கிறாரா, எங்களுடைய தந்தை தவறு செய்கிறாரா, எங்களுடைய சகோதர சகோதரிகள் தவறு செய்கிறார்களா, அவர்களை நாங்கள் உள்ளத்தினால் நேசிக்கிறோம் என்று சொன்னால்
அவர்களுடைய கரத்தை பிடித்து சுவனத்தை நோக்கி இழுத்துச் செல்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். இறை விசுவாசிகளான ஆண்களும் இறை விசுவாசிகளான பெண்களும் சிலர் சிலருக்கு தோழர்கள், சிலர் சிலருக்கு உதவியாளர்கள். ஈமானிய உறவை பாருங்கள், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பாருங்கள். எதன் மீது எழுப்பப்பட்டிருக்கிறது தெரியுமா? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஒருவருக்கொருவர் ஏவிக்கொள்வார்கள், பாவத்தை ஒருவருக்கொருவர் தடுத்துக் கொள்வார்கள். நான் ஒரு மூமின், என்னுடைய தாய் ஒரு இறை விசுவாசி, என்னுடைய தந்தை ஒரு இறை விசுவாசி என்று சொன்னால் என்னுடைய உறவும் அவருடைய சரியான உறவு எப்பொழுது தெரியுமா? நான் தவறு செய்தால் என்னுடைய தந்தை திருத்த வேண்டும், என்னுடைய தாய் தவறு செய்தால் தந்தை திருத்த வேண்டும், மகன் தவறு செய்தால் தந்தை திருத்த வேண்டும். இதுதான் ஈமானிய உறவுக்குரிய அடையாளம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட எங்களுக்கு உறவு முக்கியமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய நேசத்தை விட, அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்தை விட பெற்றோரின் நேசம் எங்களுக்கு பெரியாகிவிட்டது, உறவுகளின் நேசம் எங்களுக்கு பெரிதாகிவிட்டது. அதன் காரணமாக என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி போனாலும் பரவாயில்லை, தாய் தந்தை சொல்வதைத்தான் நான் கேட்க வேண்டும், தாய் தந்தை சொல்வதற்குத்தான் நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் பிரச்சாரத்தை சரியாக விளங்காததன் காரணமாகத்தான் இப்படி ஒரு வழி வந்திருக்கிறது. என்ன? குர்ஆன் ஹதீஸ் எப்படி போனாலும் பரவாயில்லை, பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பது எங்களுக்குரிய கடமை. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? வ இன் ஜாஹதாக அலா அம் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதி